அவரு உன்னை மடக்கிறாரு, நீ அவரை மடக்கிற. அவருக்கு உனக்கு ஒரு கவிதை சொல்லிக்கிறாரு. பொன்ராஜ் மாமா தான். பொன்ராஜ் மாமா சொல்லிக்கிறாரு. செடியில பூக்குது ரோஜா, செடியில பூக்குது ரோஜா. அவர் பேர் என்ன பேரு? பொன்ராஜ் மாமா. செடியில பூக்குது ரோஜா, உனக்காகவே செங்கல் பக்கத்துல உட்காந்துக்கிற பொன்ராஜ் ராஜா. பொன்ராஜ் மாமா ராஜா அவரு பொன்ராஜ் ராஜா. என்கிட்ட பேசாத பப்புனுகிட்டே பேசுறேன். கோஜான்னு சொல்லுங்க. கோஜாவா? ஐயா இல்லைண்ணா. ஏய் நீ என்ன வேலை செய்யணும்னு தெரியும். அப்படியே வாயில வச்சு ஊதிரு. நீ யாரான மனசை தொட்டு சொல்லுடா. அப்படி இருக்கு சொல்ற மாதிரி யாரோட சின்ன குழந்தை கூட சொல்ல. உன்னை அவன் பார்க்க மாட்டான். அவருக்கு செட் ஆயிடுது. அவனுக்கு வாலி பசங்களுக்கு இருக்கிறாங்கண்ணா. யாரும் ஒரு கூட சொல்ல மாட்டாங்கடா. என்னண்ணா நான் எங்க கம்பெனில ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னு கூட சொல்லு. என்ன சொல்லு நியாயமா? ஏய் சொல்றியா? என்னை பத்தி தெரியும் போடி. எனக்கு எப்ப முடிச்சுங்களா? மூஞ்சி பாரு. அப்படி உங்க அம்மா அயன் பாக்ஸ் மூஞ்சிய. தந்தையோ பாஞ்சால ராஜன். பாஞ்சால ராஜன். ஏமா பாஞ்சாலம் பொண்ணியா காட்டுக்கூட்டு ரோட்ல இருக்கிறாரு. ஹோட்டல் கடை வச்சுக்கிறேன். வந்து அடிக்கடி சாப்பிடு. வீட்டுல கூட சரியில்லைப்போ. ஒரு மாவு அண்ணா என் தந்தையோ பாஞ்சால ராஜன். பாஞ்சால ராஜன். என் தாயாக விளக்கக்கூடிய கோகிலா தேவி அம்மையானவள். இருவருக்குமே திருமணம் ஆகி பல வருட காலம் ஆகிவிட்டதான். கல்யாணம் ஆகிட்டு. ஆமா. ஏன்டா துக்கப்படுற? நினைச்சா வேதனை. ஏன்டா? உங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி பல வருட காலமாகியும் குழந்தை செல்வம் இல்லாமல் போய்விட்டதான். குழந்தை செல்வம். அப்படி எகையாசல் விகையாசலை கொண்டு வந்தாங்களாம். அக்னி என்ற தீ மூட்டி அக்னியிலே துளி அமிர்தம் விட்டாங்களாம். துளி அமிர்தமானது விடுகின்ற நேரத்தில் அமிர்தமானது வந்ததா உருவானதா. அமிர்தமாகப்பட்டது உருவானது. உருவாகிற நேரத்தில் பாஞ்சால ராஜா இது அமிர்தமாக உருவாகி விட்டது. இந்த அமிர்தத்தை கொண்டு வந்து உன்னுடைய மனைவியிடத்தில் கொடுத்தால் குழந்தை பிறக்கும். கவலை குழந்தை பிள்ளை இல்லை என்று அந்த கவலை உனக்கு வேண்டாம்னு சொன்னாராம். அப்படி அமிர்தமானது எடுத்துக்கொண்டு என் தந்தையானவர் தாய் எடுத்து போனாராம். அப்படி தாய் எடுத்துட்டு போக தந்தையான தாய் எடுத்து போக நேரத்தில் என் தாயானவர் மாதவிடையாகி விட்டாலாம். மாதவிடையாக இருந்தாலாம். சாமி மன்னவா நான் மாதவிடையா இருக்கின்றேன். இந்த அமிர்தம் எனக்கு வேண்டாம் என்று தெரிவித்தாரா என் தாயானவர். சுவாமி என் மனைவியிடத்தில் கொடுக்கல என்று சென்று கொண்டு போடு. என் மனைவியோ மாதவிடையா இருக்கின்றால் இந்த அமிர்தம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இது என்ன செய்வது என்று சொன்னார்களாம். மறுபடியும் அனல் இட்டு அக்னி தீ மூட்டி அமிர்தத்தை கொண்டு வந்தார்களாம். கொண்டு வரும் நேரத்தில் முதல் முறையா துளி அமிர்தத்தை எடுத்து அந்த அக்னி தீயில விட்டார்களாம். என் அண்ணா வளரக்கூடி துஷ்டத்துவன் பிறந்தாராம். இரண்டாவது முறையாகி சிகடி என்று சொல்லக்கூடிய அதிசயம் பிறந்ததாம். மூன்றாவது முறையாக பத்தினி பாவையாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய திரௌபதியானவர் பிறந்தாராம். அப்படி பிறக்கின்ற நேரத்தில் நான் வளரே அந்த வில் வளரே வளர வளர கண்ணி என்று சொல்லக்கூடிய புறவு நீங்கி மங்கை என்று சொல்லக்கூடிய புறவு மங்கை என்று சொல்லக்கூடிய பருவத்தை அடைந்து விட்டேனா? என்ன பருவம்? நான் வயசுக்கு வந்துட்டா எந்த பஸ்ல வந்தா? உட்கார வச்சாடா நான் முட்டிட்டு நோதா சுத்தி கட்டாங்க. நீ புட்டு கொடுத்தாடா? என்ன குச்சி காட்டுனாங்க? குச்சியா? புட்டு கொடுத்தாடா? புட்டு அவங்க தொட்டு கொடுத்தாங்க. என்னடா நீயே வாட்டணும் போறன்னு சொல்லிட்டு என்னடா போடுமா? அதுக்கெல்லாம் நான் வேதனை பண்ண மாட்டேன். 1000 பேர் கூட நம்மள சொல்லிட்டோம். இதுக்கெல்லாம் தோத்து போறோம் நான் கிடையாது. சொல்லு நான் லோகு. அப்படி இருக்கிற இடத்துல அண்ணா என் பெண்ணோட குழந்தைக்கு அதிசயம் வில்லன் ஒன்று இருக்கிறது. அந்த வில்லானதை யாரோடு வளைக்கிட்டாலும் அன்னவருக்கே என் பெண்ணை தருகிறேன் என்று உலகம் முழுவதும் பறைசாற்றினாராம். அந்த அரசாண்மையிலே ராஜாதி ராஜரும் மன்னாதி மன்னரும் வந்தார்களாம். அந்த வில்லானை வளைக்கும் பார்க்கிற இடத்துல யாராலேயே அந்த வில்லானை வளைக்க முடியவில்லையா?
ஒருவர் வந்தார். அவர் எப்படி வந்தார் என்று தெரியுமா? கல்லாதி கிழவன் வந்து விட்டார். கிழவனால் அழைக்க முடியுமா? அழைக்க முடியாதா? ஒரு அரேக பையன் நின்று ஒரு கண்டை வலிக்கினா கூட அவனால் வலிக்க முடியும். ஒரு கெட்டப்பேர முடக்கணும்னா கூட 2 கல் வச்சு அப்படியே ஒட்டி கூட மூடிடுவாங்க. இன்னும் எப்படி கேவம் போய் எப்படி வலிப்பான்? நீ என்ன கதமான ஒண்ணு பாணி பண்றான் அப்படி தந்தையானவர் வெள்ளி வளைப்பிற்கு ஒரு கிழவன் வந்தார். கிழவனால் முடியுமா? முடியாதம்மா. ஆனால் அவர் கிழவன் கிடையாது. கிழவனாக வந்து குமரனாக மாறி வெள்ளானதை பட்டாரிட்டு வெள்ளானதை வளர்த்து விட்டார். அவர் யாருக்கு தெரியுமா? அவர் நக்கீர பாண்டவனாய் அவர் யாரு தெரியுமா? மட்டில பாண்டவரா என்னாசை மன்னவர் காண்டிபர் பாண்டவர்களுக்கும் குதமலைக்காய் ராஜக்கு ஆணையை படைத்தார் சிற பெருமான் வில்லானதை வளைத்து வஞ்சாலை மாலை சொல்லி அவர் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார். அழைத்துக் கொண்டு போன நேரத்தில் அம்மா ஒரு கனியை கொண்டு வந்து நின்று துரைத்தார். மகனே, கனியானதை கொண்டு வந்திருந்தால் ஐவரும் பகிர்ந்து கொள்வது சொன்னார். அம்மா, ஐவரை பகிர்ந்து கொள்வதற்கு கனி கிடையாது, கண்ணி என்று சொல்லக்கூடிய பெண்ணானவளை நான் திருமணம் செய்து விட்டேன். மகனே, ஒரு கனியாக இருந்தாலும் ஒரு கன்னி பெண்ணாக இருந்தாலும் நான் சொன்னதுதான் நீங்கள் ஐவர் அதற்கு சரிபாதையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி ஒருவருக்கு வாய்க்கப்பட்டு அந்த ஐவர் ராஜக்குள்ள வந்தபடியாலே இந்த உலகில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்னை அழியாத பத்தினி என்று அழைக்கின்றனர். ஆனால் எனக்கு என்னென்ன கொள்கை நடந்தது தெரியுமா? தொண்டதுரிய ராஜே பாண்டவரும் கௌரவரும் ஞாபகம் ஒரு குறையில்லாமல் வந்து கொண்டிருந்தாங்களாம். ஆமா, எப்படி? பாண்டவரும் கௌரவரும் அப்படி வந்து கொண்டிருக்கிற
அண்ணா எங்களுடைய மாளிகையை பார்ப்பதற்காக துரியோதனன் வந்தான். நாங்கள் பாதையை எப்படி இது வைத்திருந்தோம் தெரியுமா? பள்ளம் என்று பார்த்தால் மேடாக இருக்கும், பள்ளம் என்று பார்த்தா மேடு, மேடு என்று பார்த்தால் பள்ளம், பள்ளமாக இருக்கும். ஆமா. அவன் அசைந்து அடிவீது வைத்து வருகிற நேரத்திலே துரியோதன சக்கரவர்த்தி பள்ளம் என்று தெரியாமல் பள்ளத்திலே காலெடுத்து பட்டார் என்று தடார் கீழே விழுந்து விட்டான். துரியோதனன் கீழே விழுந்துட்டான். பள்ளம் என்று தெரியாம மாடியில் நின்று கொண்ட தோழிகளெல்லாம் கைத்தட்டி நகைத்து சிரித்து விட்டார்கள். ஆமா. ஐயோ, யாரை பார்த்து தாதியில் சிரிக்கிற நான் பார்த்த நேரத்தில் ஐயோ இப்பேற்பட்ட துரியோதனை பார்த்து சிரித்து விட்டுமே என்று தோழிகள் பயந்து பயத்தோடு ஓடி விட்டார்கள். அவரை பார்த்தா யாரை பார்த்து சிரித்தார்கள் என்று தோழிகள் நான் பார்க்கிற நேரத்தில் நான் பார்க்கும் அவன் பார்க்கும் ஒரே நேர்ப்புறம் இருந்தபடியால் பத்திரி பாவையாக உலகக்கூடிய பாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய திரௌபதியானவள் பட்டு சிரிக்கு பாஞ்சாலி நம்மை பார்த்து நகைத்து இருக்கின்றாளே என்று மனைவியை வஞ்சகத்தை எண்ணி நான் வஞ்சகம் கொண்டு தோயங்களை பார்த்த துரியோதன மேடு என்று தெரியாத பள்ளத்துல காலை வச்சு கீழே வந்துட்டானே, அவன் அப்படி கண்ணு தெரியலையே, இவனை கூட கண்ணு தெரியல பார்த்து அப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் எப்படி ஒரு மாலையை கட்டி வந்தோமோ அதே போல அதுக்கு பரிமாமலை என்று சொல்லக்கூட அருக்குமாலை ஒன்று கட்டி வாழ்ந்தான். அந்த மாலையை பாண்டவர்கள் வாழ்நாள் வரையில பார்த்தது கிடையாது. அந்த மாலையை எப்படிதான் இருக்கின்ற நேரத்தில் பாண்டவர்கள் ஐவர் ராஜக்கிழவர் எடுத்து சிம்மாசனத்தில் அமர வைத்தான். மைத்ரா தர்மா சகடி நாம் ஒரு வார்த்தையை தெரிவித்தான். தர்மா அன்னம் பொசிப்பதற்கு சிறிது நேரம் இருக்கிறது. எப்படியே அன்னம் பொசிக்க சிறிது நேரம் இருக்கிறது. இந்த சிறிது நேரத்திலே சூரிய சொக்கட்டை நாட்டை ஆடலாம்.